சுதந்திரத்தை விரும்புகிற சுயமரியாதை கொண்ட தன்மானமிக்க தமிழ் மக்கள், சரணாகதி அடைய மறுக்கிற தமிழ் மக்கள், பௌத்த சிங்கள தீவிரவாதத்தின் முன்னாலே அடிபணிய முடியாது என்று இன்னமும் தீவிரமாக துணிந்து நிற்கிற தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே ஒரே ஒரு தெரிவுதான் இருக்கிறது. இலங்கை ஒரே நாடாக இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய மண், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய நாடு சுயாட்சி அரசரை கொண்ட ஒரு அரசியல் நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே அமைய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு சுயாட்சி அரசு வேண்டும், முழுமையான ஒரு சுயாட்சி அரசு வேண்டும். ஒன்றுபட்டு ஒரே குரலிலே சுயாட்சி கோரிக்கையை, சுயாட்சி அரசு என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியும் சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்று எதை செய்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் தொடர்ந்து செய்ய போகிறது என்றால் அடுத்த தெரிவு நாங்கள் தனிநாட்டை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும். சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்குள்ள சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி அரசை கோரியிருக்கிற நாங்கள் அடுத்து சுதந்திர அரசை கோர வேண்டியிருக்கும். ஆகவே தெரிவு அவர்களை பொறுத்தது. நாங்கள் ஒரு வீர இனத்தின் மக்கள், இந்த மண்ணின் மக்கள். நாங்கள் துணிந்து சொல்ல முடியும், சர்வதேச சட்டத்தின் கீழ் எமக்குள்ள சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது சுயாட்சி அரசை கோரவில்லை, சுதந்திர அரசை கோருகிறோம். அந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் சிங்கள அரசியல்வாதிகள் தாங்களாக ஓடி வருவார்கள். இதோ தருகிறோம் சுயாட்சி அரசு என்று. தெரிவு எங்கள் கைகளிலே இருக்கிறது, வலிமை எங்களிடம் இருக்கிறது, வாய்ப்பு எங்களிடம் இருக்கிறது, அதற்கான சிந்தனை எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செயல்படுவது. இந்த நாட்டை ஆண்ட மிக கொடூரமான இனவாதியான ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஒரு பொன்மொழியை சொன்னார். 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் விரும்புவதை சொல்ல முடியவில்லை என்றால் அது உங்களுக்கு ஒரு தோல்வி என்று சொன்னார், பேச்சை பொறுத்த மட்டிலே. அப்படி பார்த்தால் நானும் கூட தொடர்ந்து மேடைகளிலே தோல்விகளைத்தான் சந்தித்து வந்திருக்கிறேன். இன்றைக்காவது வெற்றி பெற முடியுமா என்கிற அங்கலாப்பிலே ஒரு 7-8 நிமிஷங்களுக்குள்ளே சுருக்கமாக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சில கருத்துக்கள் என்பதை விட ஒரே ஒரு கருத்தினை மாத்திரம். எமது தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே, தமிழ் தேசத்தை பொறுத்த மட்டிலே இப்பொழுது ஒரே ஒரு தெரிவு தான் இருக்கிறது. சுதந்திரமா அடிமைத்தனமா? சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக எவ்விதம் தாங்கள் செயலாற்றப் போகிறார்கள் அல்லது செயலாற்ற முடியும் என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும். அடிமைத்தனத்திற்கு தயாராக இருக்கிறவர்கள் அங்கே போகட்டும். இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பௌத்த சிங்கள இனவாதத்தின் அடிவருடிகளாக மாறிக்கொள்ளட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. கோடு கீறப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலையை விரும்புகிறவர்கள், சுதந்திரத்தை நேசிப்பவர்கள் எமது இனத்தை பொறுத்த மட்டிலே மிக தீர்க்கமாக சிந்தித்து தீவிரமாக செயற்பட வேண்டிய காலகட்டம் இது. ஒரு காலத்திலே நாங்கள் இந்த நாட்டினுடைய செயற்கையான அரசியல் நிர்வாக ஒற்றுமையை உடைத்து தமிழர் தேசத்தை, தமிழ் மண்ணை தனிநாடாக கொண்டு வர முடியும் என்று கனவு கண்டோம். அந்த கனவு பல்வேறு காரணங்களினாலே உடைந்து சிதறி சுக்குநூறாகி போய்விட்டது என்கிற அந்த கசப்பான உண்மையை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் கடந்த காலத்திலே நாங்கள் தொடர்ந்து சீவித்து கொண்டிருக்க முடியாது. கடந்த காலம் எங்களுக்கு படிப்பினைகளைத்தான் தர முடியும், வாழ்வை தர முடியாது. நிகழ்காலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சவால்கள் எங்களை எதிர்நோக்கி நிற்கின்றன. எதிர்காலத்திற்கு எங்களுடைய பதில் என்ன? இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு ஒரே ஒரு தெரிவு தான் இருக்கிறது. சுதந்திரத்தை விரும்புகிற சுயமரியாதை கொண்ட தன்மானமிக்க தமிழ் மக்கள், சரணாகதி அடைய மறுக்கிற தமிழ் மக்கள், பௌத்த சிங்கள தீவிரவாதத்தின் முன்னாலே அடிபணிய முடியாது என்று இன்னமும் தீவிரமாக துணிந்து நிற்கிற தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே ஒரே ஒரு தெரிவு தான் இருக்கிறது. இலங்கை ஒரே நாடாக இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய மண், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய நாடு சுயாட்சி அரசரை கொண்ட ஒரு அரசியல் நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே அமைய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு சுயாட்சி அரசு வேண்டும், முழுமையான ஒரு சுயாட்சி அரசு வேண்டும். அந்த கோரிக்கையின் பின்னாலே ஒட்டுமொத்த தமிழர்கள் அணிதிரள முடியாவிட்டாலும் மிக பெரும்பான்மையான அளவிலே எங்கள் மக்கள் அணிதிரள முடியுமாக இருந்தால் அதை நாங்கள் மிக விரைவாக சாதிக்க முடியும். நான் நம்புகிறேன் அதை சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும்.
ஒருவேளை அதையும் சொல்லத்தான் வேண்டும். ஒன்றுபட்டு ஒரே குரலிலே சுயாட்சி அரசு என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியும் சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்று எதை செய்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் தொடர்ந்து செய்ய போகிறது என்றால் அடுத்த தெரிவு நாங்கள் தனிநாட்டை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும். சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்குள்ள சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி அரசை கோரியிருக்கிற நாங்கள் அடுத்து சுதந்திர அரசை கோர வேண்டியிருக்கும். ஆகவே தெரிவு அவர்களை பொறுத்தது. ஆனால் அந்த தெரிவை கொடுப்பதற்கான வலிமை, அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டிய அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இனிமேலும் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் என்ன செய்கிறான் என்பதையெல்லாம் கோமாளித்தனமான அரசியல்வாதிகள், குள்ளநெறி அரசியல்வாதிகள், சுயநல பிசாசுகள், இவர்களை எல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் விட்டு விடுவோம். அவர்கள் அடிபட்டு சாகட்டும் அல்லது அணைந்து ஒரே கட்சியாக இருந்து விட்டு போகட்டும். தமிழ் மக்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. விடுதலையை விரும்புவது நீங்களும் நாங்களும் என்றால், அது உண்மை என்றால் இந்த மலினமான பிறவிகளை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு முறை சொன்னான் இந்திய மக்களை பார்த்து, என் அருமை இந்திய மக்களே, உங்களுடைய இரத்தத்தை எனக்கு தாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை பெற்று தருகிறேன் என்று. எமது மக்கள் கடந்த காலத்தில் இரத்தத்தை கொடுத்தார்கள். இந்த மண் இரத்தத்திலே நனைந்தது. இருந்தும் இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எமது மக்களிடம் இன்று இரத்தத்தை கேட்கவில்லை, ஒட்டு மொத்தமான உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக தமிழ் மக்கள் சொல்ல வேண்டும் என்று தான் கோருகிறோம். சொல்ல முடியாதவர்கள் ஒரு 10-15% எமது தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களை விட்டுவிடுங்கள். தட்டி தவறி தமிழர்களாக பிறந்த அந்த அற்ப பிறவிகளை விட்டு விடுவோம். ஆனால் சுயமரியாதை கொண்ட எமது மக்கள், சுதந்திரத்தை நேசிக்கிற எமது மக்கள், விடுதலையை நேசிக்கிற எமது மக்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்திலும் கூட தமிழினத்தின் தேச விடுதலைக்காக என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று சிந்திக்கிற எமது மக்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்க முடியாது. காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. விரைவாக ஒரே நிலைப்பாட்டில் ஒரே கோரிக்கையின் பின்னாலே சுயாட்சி அரசு, பூரணமான சுயாட்சி அரசு என்ற கோரிக்கையின் பின்னாலே தமிழ் மக்களை அணி திரட்டுகிற அந்த கடமையை நாங்கள் ஆரம்பித்தாக வேண்டும். ஆரம்பித்து விட்டோம் என்பதை இன்றைக்கு இந்த நிகழ்வின் ஊடாக நாங்கள் பிரகடனப்படுத்த விரும்புகிறோம். வெளிப்படையாக சொல்கிறோம், நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்க முடியாது, நாங்கள் ஓய்வெடுக்க முடியாது. எமது இனத்தினுடைய அடிமை தலையை உடைத்தறிகிற வரையிலே நாங்கள் ஓய்வெடுக்க முடியாது. ஒருவேளை சுயாட்சி அரசு தொடர்ந்து மறுக்கப்படும் என்றால் அச்சம் அடைய வேண்டியதில்லை. நாங்கள் பேடிகள் அல்ல, நாங்கள் ஒரு வீர இனத்தின் மக்கள், இந்த மண்ணின் மக்கள். நாங்கள் துணிந்து சொல்ல முடியும், சர்வதேச சட்டத்தின் கீழ் எமக்குள்ள சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது சுயாட்சி அரசை கோரவில்லை, சுதந்திர அரசை கோருகிறோம். அந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் சிங்கள அரசியல்வாதிகள் தாங்களாக ஓடி வருவார்கள். இதோ தருகிறோம் சுயாட்சி அரசு என்று. தெரிவு எங்கள் கைகளிலே இருக்கிறது, வலிமை எங்களிடம் இருக்கிறது, வாய்ப்பு எங்களிடம் இருக்கிறது, அதற்கான சிந்தனை எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செயல்படுவது. ஆகவேதான் எமது தமிழ் தேசத்திற்கு இன்றைக்கு இலங்கை தீவு, ஸ்ரீலங்கா தீவு, இலங்கை தீவு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அன்று இன்றைக்கு 78 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு கோலாகலமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரத்தை. நாங்கள் முதல் தடவையாக இலங்கை தீவை விட்டு வெள்ளையர்கள் போன பிறகு முதல் தடவையாக அதே தினத்தில், அவர்கள் கொண்டாடுகிற அதே சுதந்திர தினத்தில் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்காக இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் என்றால் இது வரலாற்றிலே ஒரு திருப்பு முனை என்று நான் கூற விரும்புகிறேன். இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஆக்கப்பூர்வமாக உன்னுடைய சுதந்திரத்தை உனக்கு உண்டு என்றால் என்னுடைய சுதந்திரத்தை நான் நிலைநாட்டுவேன். நீ தர வேண்டியதில்லை, நான் நிலைநாட்டுவேன். இந்த அடிப்படையிலே உங்கள் அனைவருக்கும்
நீங்கள் அளித்திருக்கிற இந்த ஆக்கப்பூர்வமான அரசியல் ஒற்றுமையின் வெளிப்பாட்டுக்கு நன்றி கூறி நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். ஓய்வில்லாமல், உறக்கமில்லாமல் நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக, எமது தேசத்தின் விடுதலைக்காக, இந்த பிரச்சனையை வெகு விரைவிலே எங்கள் காலத்திலேயே தீர்த்து வைக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் செயல்படுவோம், செயல்பட நாங்கள் உறுதியெடுப்போம் என்று கூறி என்னுடைய பேச்சினை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.